உதவி செய்தவருக்கு உதவி கிடைத்தது எப்படி? வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாலிபருக்கு ஒரு சாதாரண சிறிய வியாபாரிக்கு உதவி செய்து அவருக்கு தம் சொந்த ஊர் செல்வதற்கு பண உதவியும் செய்து அனுப்பி வச்சார். அந்த வாலிபர் ஊர் சென்று தம்முடைய தந்தையிடம் நடந்த விஷயத்தை கூறி அங்கிருந்த சில பொருட்களை அனுப்பி வியாபார தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. பிறகு நாள் ஆக ஆக அந்த வாலிபர் உதவி செய்து வழி அனுப்பிய அந்த சிறிய வியாபாரி பெரும் லட்சாதிபதியாக மாறிட்டார். மேலும் ஒரு பெரிய அரபி மதரசாவையும் ஏற்படுத்திட்டார். தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு தனவந்தர் இலங்கையில் கடை வச்சு வியாபாரம் செஞ்சு வந்தார். இந்தியாவிலிருந்து யாரேனும் வந்தால் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் வரைக்கும் உணவளித்து அவங்க உறவினர்களும் மாத செலவுக்கு பணமும் கொடுத்து வந்தார். இந்த பழக்கம் அவர் கடையில் சேரும் வரை இருக்கும். இவ்வாறு உதவி செய்து வந்த அந்த தனவந்தரின் சந்ததிகள் இன்று வரைக்கும் நல்ல சீமான்தனத்தோடு தான் அல்லாவுக்காக செஞ்சன்ற காரணத்தினால அவங்க இன்னைக்கு வரைக்கும் சீமான்தனத்தோட வசதியாக தான் இருக்கிறாங்க. சென்னையில் குமாஸ்தாவாக இருந்த ஒருவர் தம்முடைய மனைவி மக்களை கவனிப்பது போல தம்முடைய வசதியற்ற சகோதரர்களுடைய குடும்பத்தையும் அவங்க கவனித்து வந்தாங்க. பிறகு அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்து அவரும் பெரிய வியாபாரியாகிவிட்டார். எனவே எந்த உதவி செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன்னு செய்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.